பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோ செய்தியின் மூலம் உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. இந்த மாதத்திற்கென்று தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் அவருடைய நன்மையை காணவும் கேட்கவும் உங்களைப் போலவே நானும் மிகவும் ஆவலாகவும் உற்சாகமாகவும் காத்திருக்கின்றேன். இந்த ஆண்டு நாம் பல சவால்களை எதிர்கொள்ள போகும் ஒரு சவாலான ஆண்டாக இருக்கலாம். ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால், யுத்தம் உங்களுடையது அல்ல. காரணம், உங்கள் வழக்கை, உங்கள் மனுவை, உங்கள் கண்ணீரை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏற்ற சமயத்திலே அவர் தக்க பதிலை உங்களுக்கு அளிப்பவராக இருக்கின்றார். எனவே உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. காரணம், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகின்றார். அவர் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். அவர் நீங்கள் இழந்த மகிழ்ச்சியையும், நீங்கள் இழந்த அமைதியையும், நீங்கள் இழந்த உங்கள் ஆரோக்கியத்தையும் மீட்டெடுப்பார். மேலும் அனைவருக்கும் முன்பாக உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். நான் உங்களுக்காக தேவ சமூகத்தில் இந்த செய்தி ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போதே என்னை சுற்றி ஒரு நேர்மறையான அதிர்வை என்னால் உணர முடிந்தது. எதிர்மறையான காரியங்கள் என்னை சுற்றி மறைவதை நான் உணர்ந்தேன். தேவனின் மகிமை என்னை நிரப்புவதை என்னால் உணர முடிந்தது. தேவனுடைய கிருபை என்னை மூடுகிறதை நான் உணர்கிறேன். இந்த பிப்ரவரி 2025 குறித்து நான் ஏன் மிகவும் நேர்மறையாக உணர்கிறேன் தெரியுமா? காரணம், நான் உங்களுக்காக ஜெபித்த போது தேவன் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். சங்கீதம் 103 அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. எனக்கன்பானவர்களே, ஒருவேளை இந்நாட்களில் நீங்கள் துன்பங்கள் ஊடாக, பாடுகள் ஊடாக, பலவீனங்கள் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற நன்மைகள் மாறவில்லை. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கின்ற அன்பு மாறவில்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு புதிய நாளும் புதிய பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற புதிய கிருபைகள் நம்மை பலப்படுத்துகிறதாக, நம்மை கட்டுகிறதாக, நம்மை உயிர்ப்பிக்கின்றதாக இருக்கின்றது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பிலே மாறாதவராக இருக்கிறபடியினால், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறபடியினால், நாம் சுதந்தரிக்க வேண்டிய நன்மைகளை நிச்சயம் சுதந்தரிப்போம். சாதிக்க வேண்டியதை நிச்சயம் சாதிப்போம். பெற வேண்டிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று தேவன் பேரிலே நம்பிக்கையோடு இருப்போம். நம்மேல் மனதுருகுகிற தேவன் மாற்ற வேண்டியவைகளை மாற்றுவார், சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்துவார். நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுவார். ஆம், இந்த பிப்ரவரி 2025 உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக, அதிசயங்களை பார்க்கின்ற ஒரு மாதமாக, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வருகின்ற மாதமாக, தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகின்ற நன்மைகளை நினைத்து நீங்கள் களி கூறுகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. விசுவாசிக்கின்றவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆமென். காரணம், தேவன் உங்களை மீட்டெடுக்க போகின்றார். ஆதலால் நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கும் உங்கள் நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் ஏமாற்றாது. தேவன் உங்களை அழிவிலிருந்து விடுவிக்க போகின்றார். ஆதலால் நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கும் உங்கள் நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் தோற்று போக விடாது. தேவன் உங்களை
நன்மையினால் முடிசூட்ட போகின்றார். உங்களை திருப்திப்படுத்த போகின்றார். மேலும் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்ற போகின்றார். இதனால் தேவனுடைய நன்மை உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. என கண்பானவர்களே, தேவன் உங்களுக்காக திட்டமிட்ட திட்டத்தில் உங்களை வலுவாகவும் உறுதியாகவும் நிலை நிறுத்துவதற்கான ஒரு நேரம் இந்த நேரமாக இருக்க போகின்றது. உங்கள் ஆசீர்வாதங்களை பறித்த தீயவர்களை நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு நீங்கள் ஜெயிக்க போகும் ஒரு நேரம் இந்த நேரமாய் இருக்க போகின்றது. நீங்கள் தனியாக அனுபவித்த அநீதி, கண்ணீர், வலிகள், வேதனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வை காண போகின்ற ஒரு நேரமாக இருக்க போகின்றது. எனவே இந்த மாதத்தில் தேவனுடைய கரத்திலிருந்து பெரிய காரியங்களையும் நல்ல காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் எதிர்பாருங்கள். ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். ஆச்சரியங்கள் உங்களை தேடி வரும். ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கான பதில் உங்களை வந்து சேரும். ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். உங்கள் விசுவாச கிரியைகளுக்கான பலன்கள் உங்களை வந்து சேரும். ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். உங்கள் பொறுமை, காத்திருப்புக்கான நீதி நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். சரி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த புதிய மாதமான பிப்ரவரி 2025ற்காக தேவனுக்கு முதலாவது நாம் நன்றி சொல்லுவோம். வேதத்தில் ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு சிறப்பு உண்டு. வேதத்தில் எண் 2 ஒற்றுமை, ஐக்கியம், சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கின்றது. எண் 2 தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நன்மையை, மேலும் தேவனுடைய பெரிய பணியை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. மேலும் எண் 2 தோழமை, ஐக்கியம், நட்பு, சேவை, அன்பு, தனிப்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கின்றது. எண் 2 வேதத்தில் 134 முறை வருகின்றது. எபிரேய மொழியில் எண் 2 என்ற வார்த்தை ஸ்டாயிம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்டாயிம் என்றால் ஐக்கியம், ஒரு சாட்சி மற்றும் உடன்படிக்கை என்று பொருள்படும். ஆம், இது தேவனுடைய நற்குணத்தை நிரூபிக்கின்ற ஒரு சாட்சியின் மாதமாக இருக்க போகின்றது. இது தேவனோடு உள்ள உறவை, ஐக்கியத்தை பலப்படுத்துகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இது தேவனுடைய உடன்படிக்கை நடைமுறைக்கு வருவதை காணப்போகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. எனவே இந்த மாதத்தில் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களையும் வல்லமையான காரியங்களையும் நாம் எதிர்பார்க்கலாம். என கண்பானவர்களே, நீங்கள் என்னிடம் கேட்கலாம், சரி, இந்த மாதம் அப்படி என்ன ஒரு விசேஷம் இருக்க போகிறது என்று. தேவன் சொல்லுகிறார், முதலாவதாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் வறண்டு போவதை காணப்போகின்ற ஒரு மாதம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, 2ஆம் மாதத்தின் 27ஆம் நாளில் பூமி முற்றிலும் வறண்டு போனது. நாம் அறிந்ததை போல நோவாவின் காலத்தில் 40 பகலும் 40 இரவும் மழை பெய்தது. எல்லா ஜனத்தின் மத்தியிலும் தேவன் நோவாவை நீதிமானாக கண்டதினால் ஒரு பேழையை கட்டும்படி அவரை கட்டளையிட்டு நோவாவையும் அவரது குடும்பத்தையும் அந்த பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றினார். ஆனால் பேழையை வெள்ளம் சூழ்ந்திருப்பதையும் பூமியிலிருந்து நீர் வற்றி போகாததையும் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாறாததையும் பார்த்த நோவாவின் மனதில் பல கேள்விகள் இருந்திருக்கும் இல்லையா? தண்ணீர் என்னை சூழ்ந்திருப்பது நல்லதுதான், நான் பாதுகாப்பாக தான் இருக்கிறேன். ஆனால் இப்படி நான் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? இதுவரை தண்ணீர் என்னை மேற்கொள்ளாதது நல்லதுதான், ஆனால் இப்படியே நான் எவ்வளவு காலம் காத்திருக்க முடியும்? இப்போது வரை பேழையில் உள்ள உணவு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் உணவு தீர்ந்து விட்டால் எவ்வளவு நாள் இந்த பாரங்களை என் மனதில் சுமக்க முடியும் என்று பல கேள்விகள் நோவாவின் மனதில் இருந்திருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நோவாவை போலவே நீங்களும் உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையை பார்த்து துக்கத்தோடு, வேதனையோடு, பயத்தோடு இருக்கின்றீர்களா?
நோவாவிற்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனாலும் அவரால் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. நோவா பாதுகாப்பாக தான் இருந்தார். ஆனாலும் அவரால் பேழையை சூழ்ந்துள்ள தண்ணீர் பிரச்சனையை பற்றிய கவலையை நிறுத்த முடியவில்லை. அது அவரை பயமுறுத்துகிறதாக இருந்தது. நோவாவிடம் எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவரால் தன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லையே என்ற கவலையை நிறுத்த முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த நோவாவை போலவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து, உங்களை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகளை நினைத்து, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் காண முடியாததை நினைத்து, மேலும் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக உருவாக்கி இப்பொழுது உங்களுக்கு அழுத்தத்தை உண்டாக்கும் பிரச்சனைகளுக்கு இன்னும் ஒரு பதிலும் கிடைக்கவில்லையே என்று நீங்களும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் அவ்வளவு எளிதில் யாராலும் தொடப்படவோ, காயப்படுத்தப்படவோ, நசுக்கப்படவோ அல்லது அழிக்கப்படவோ கூடியவர்கள் அல்ல. காரணம், நீங்கள் சர்வ வல்ல தேவனுடைய பிரியமான பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய கண்ணின் மணிகள். நீங்கள் தேவனுடைய தூதர்களால் எப்போதும் கண்காணிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றார். தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். தேவன் உங்கள் மீது மிகவும் அக்கறையுள்ளவராயிருக்கின்றார். தேவன் எப்போதும் உங்கள் அருகிலேயே இருக்கின்றார். அவர் நீங்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். வேதம் சொல்கிறது, 2வது மாதத்தில் அவர்களை தடை செய்த தடை போல நின்ற தண்ணீர் முற்றிலும் வறண்டு போனது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள் சொல்கிறது, தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். என்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். சர்வ வல்ல தேவனுடைய தீர்க்கதரிசியாக நான் சொல்கிறேன், இது நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு நேரம். இது நீங்கள் பலனை பார்க்க போகின்ற ஒரு நேரம். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை பார்க்க போகின்ற ஒரு நேரம். ஆம், தடையாக நின்ற செங்கடலை போன்ற பிரச்சனைகள் உங்கள் முன்னே காய்ந்து போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அச்சுறுத்தும் கோலியாத் போன்ற எதிரிகளின் வல்லமைகள் காய்ந்து உங்கள் முன் உலர்ந்து போவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எசேக்கியேலின் காலத்தில் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றதை போல உலர்ந்து போன காரியங்கள் உயிரடைகிறதை நீங்கள் காண போகிறீர்கள். அதே போல் உங்கள் வாழ்க்கையும் மீட்டெடுக்கப்படும். உங்கள் மகிழ்ச்சி மீட்டெடுக்கப்படும். உங்களுடைய ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்பட போகிறது. உங்களுடைய குடும்பம் மீண்டும் மீட்கப்பட போகிறது. உங்களுடைய ஜெப வாழ்க்கை மீட்டெடுக்கப்பட போகிறது. வேலையில் உள்ள ஸ்தானம் மீட்டெடுக்கப்பட போகிறது. உங்கள் வியாபாரத்தில் உள்ள லாபம் மீட்டெடுக்கப்பட போகிறது. உங்கள் ஊழியத்தின் மகிமை மீட்டெடுக்கப்பட போகிறது. உங்கள் குடும்பத்தின் ஒற்றுமை மீட்டெடுக்கப்பட போகிறது. உங்களில் உள்ள அபிஷேகம் அளவில்லாமல் மீண்டும் மீட்டெடுக்கப்பட போகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நம்புங்கள். அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள். அவருடைய அற்புத செயல்களை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 2வதாக, உங்கள் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரமான வாழ்க்கை வாழ போகின்ற ஒரு மாதம். என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி பேசினார். என்பானவர்களே, இஸ்ரவேலர்கள் 430 வருடங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்ததை நாம் அனைவரும் அறிவோம்.
ஆனால் நம் ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் மேலுள்ள தம்முடைய அன்பிலும் கிருபையிலும் மிகவும் உண்மையாக இருந்து எகிப்தியர்களின் கீழ் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். ஆம், இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் தந்து அவர்களை விடுவித்த கர்த்தர் அதே போல உங்களையும் உங்கள் எல்லா கட்டுகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிப்பார். இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து அவர்களை வாக்குத்தத்தம் செய்த தேசத்திற்கு அழைத்து சென்ற கர்த்தர் அதே போல உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். இஸ்ரவேலர்களுக்கு வாக்கு தத்தம் செய்து எல்லாருக்கும் முன்பாக அவர்களை கனப்படுத்திய கர்த்தர் அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உண்மையாய் ஜெபித்த உங்கள் ஜெபங்களுக்கான பதிலை நீங்கள் சீக்கிரத்திலே பார்க்க போகிறீர்கள். நீங்கள் பொறுமையுடன் காத்திருந்த உங்கள் காத்திருப்பின் நாட்கள் முடிவுக்கு வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கு விரோதமாக உங்கள் எதிரிகள் புத்திசாலித்தனமாக திட்டமிடும் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் தோல்வி அடைகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாம். 2வது மாதத்தில் தேவன் மோசேயிடம் அப்படி என்னதான் சொன்னார் என்று. என்னாகமம் 1:2 மற்றும் அதன் முழு அதிகாரத்தையும் நாம் வாசித்து பார்த்தால் தேவன் மோசேயுடன் பேசின காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, கோத்திரத்தில் மக்களை எண்ணிக்கையில் எண்ணும்படி சொல்கிறார். 2வது, அவர்களின் கோத்திரத்தின்படி அவர்களுக்கு பெயர் இடும்படி சொல்கிறார். 3வது, அந்தந்த கோத்திரத்திற்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும்படி சொல்கிறார். ஆம், தேவன் மோசேக்கு இதை செய்ய ஏன் கட்டளையிட்டார் தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு ஒரு அடையாளத்தையும் ஒரு பெயரையும் ஒரு தலைமுறையையும் மேலும் அவர்களுக்கென்று ஒரு குடும்பத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனக்கு அன்பானவர்களே, இதுவரைக்கும் மற்றவர்கள் உங்களை 1000ல் ஒருவராக பார்த்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நபராக பார்த்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களை ஒரு எளிமையான நபராக பார்த்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களை ஒரு தோல்வி அடைந்த நபராக பார்த்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களை ஒரு தகுதியற்ற நபராக, அனுபவமற்றவராக பார்த்திருக்கலாம். ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் மாறப்போகிறது. இனி உங்கள் அடையாளம் மாறப்போகிறது. இனி உங்கள் பெயர் மாறப்போகிறது. இனி மக்கள் உங்களை இதுவரை எப்படி பார்த்தார்களோ அந்த பார்வை மாறப்போகிறது. இதுவரை மக்கள் உங்களை அங்கீகரித்த விதம் மாறப்போகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இனி நீங்கள் தோல்வி அடைந்தவர்களாய் பார்க்கப்பட மாட்டீர்கள், ஆனால் வெற்றி பெற்றவர்களாய் பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் சோகம் நிறைந்தவர்களாய் பார்க்கப்பட மாட்டீர்கள், ஆனால் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் பார்க்கப்பட மாட்டீர்கள், ஆனால் கனத்தை மகிமையை அடைகிறவர்களாய் இருப்பீர்கள். இனி நீங்கள் அடக்கி ஆளப்பட்டவர்களாய் பார்க்கப்பட மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் மறுபடியும் எழுந்திருப்பீர்கள். இனி நீங்கள் அழுகிறவர்களாய் பார்க்கப்பட மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க போகிறீர்கள். இனி நீங்கள் சுகவீனமானவர்களாய் பார்க்கப்பட மாட்டீர்கள், ஆனால் ஆரோக்கியமாய் வாழப் போகிறீர்கள். இனி நீங்கள் கட்டுண்டவர்களாய் பார்க்கப்பட மாட்டீர்கள், ஆனால் விடுவிக்கப்பட்டவர்களாய் இருக்க போகிறீர்கள். இனி நீங்கள் பயப்படுகிறவர்களாய் அல்ல, ஆனால் வலிமையானவர்களாய் இருப்பீர்கள். இனி நீங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களாய் பார்க்கப்பட மாட்டீர்கள், ஆனால் வெற்றி பெற்றாய் வெளியே வரப் போகிறீர்கள். இனி நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாய் பார்க்கப்பட மாட்டீர்கள், ஆனால் மிகவும் தேடப்படுகின்ற ஒரு நபராக, ஒரு முக்கியமானவராக பார்க்கப்பட போகிறீர்கள். காரணம், உங்களுடைய மதிப்பு உயரப்போகும் நாட்கள் வந்துவிட்டது. உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும் நாட்கள் வந்துவிட்டது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும்
பலனளிக்க போகிறது. நீங்கள் செழிப்பாய் வாழப் போகும் நாட்கள் வந்துவிட்டது. எந்த ஒரு நீதிக்காக நீங்கள் வெகு நாட்களாய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நீதியை, அந்த வெற்றியை நீங்கள் பார்க்க போகிற நாட்கள் வந்துவிட்டது. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்வோமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக, உங்கள் வாழ்க்கையை கட்டி அமைக்கும் ஒரு மாதம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் 2ஆம் மாதத்தில் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். தேவன் சொன்னதால் சாலமோன் 2வது மாதத்தில் ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக ஏதாவது செய்ய தொடங்கும் போது தேவனும் உங்களுக்காக ஏதாவது செய்ய தொடங்குவார். இஸ்ரவேலர்கள் தேவனை துதிக்க தொடங்கிய போது அவர்களுக்கு விரோதமாக பதுங்கியிருந்த எதிரிகளை யோசபாத் யுத்தத்திற்கு செல்லாமலே அவர்களை தோற்கடித்தார். சீமோன் பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடலில் வலையை வீச தொடங்கிய போது அவருடைய படகில் இடம் கொள்ளாமல் போகும் அளவிற்கு மீன்கள் அகப்பட்டது. எசேக்கியா ராஜா தன்னுடைய சுகத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்த போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அவர் சுகமடைந்தார். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அவள் குணமடைந்தாள். எலியா ஜெபிக்க ஆரம்பித்த போது வானத்திலிருந்து அக்கினி வந்து பலியை பட்சித்து போட்டது. எலிசா எலியா மேலிருந்த அபிஷேகத்தின் இரட்டிப்பான வல்லமையை வாஞ்சியோடு கேட்டபோது அவர் கேட்டது போலவே அதை பெற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நீங்கள் தயங்கி நிற்க வேண்டிய ஒரு நேரம் அல்ல, ஆனால் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு நேரம். இது நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய ஒரு நேரம் அல்ல, ஆனால் தேவனால் எல்லாம் சாத்தியம் என்று நம்புகிற ஒரு நேரம். இது நீங்கள் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நேரம் அல்ல, ஆனால் நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு நேரம். இது பின்னிட்டு உட்கார வேண்டிய ஒரு நேரம் அல்ல, ஆனால் இது நாம் தேவனுக்காக எழும்ப வேண்டிய ஒரு நேரம். எனக்கு அன்பானவர்களே, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த போது என்ன நடந்தது தெரியுமா? 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். சாலமோன் தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது அவர் மெய் சிலிர்த்து உற்சாகமடைந்து தன் ஆவியில் புத்துயிர் பெற்றார். காரணம், அவர் தனது தகப்பனாகிய தாவீதால் வழிநடத்தப்பட்ட இந்த பெரிய தேசத்தை தான் எவ்வாறு வழிநடத்த முடியும் என்று அவர் மிகவும் கவலையுடன் இருந்தார். மேலும் சாலமோன் பயத்தில் இருந்தார். காரணம், அவரை தாக்கும்படி அவரை சுற்றிலும் பல எதிரிகள் எப்போதும் சூழ்ந்திருந்தனர். அதில் சிலர் அவருடைய சொந்த சகோதரர்கள் கூட. மேலும் அவர்கள் அவரை ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருந்தனர். எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் நேசித்தவர்கள், நம்பியவர்கள் உங்களை காயப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனால் ஒருவராலும் உங்களை தடுக்கவோ தொடவோ அல்லது அழிக்கவோ முடியாது. காரணம், சர்வ வல்ல தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. தேவனுடைய பிரசனம் உங்களை நிரப்புகிறது. தேவனுடைய கிருபை உங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கிறது. உங்களுக்கான தேவனுடைய ரேமா வார்த்தை உள்ளது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அவமானத்தின் பாதையில் நடந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் வெட்கப்பட்டு நடந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் பயத்தோடு கவலையோடு நடந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய குழப்பத்தோடு மன அழுத்தத்தோடு நடந்திருக்கலாம்.
ஆனால் இந்த நாளில் தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நீங்கள் நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைமுறை, நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட என் விதை, நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு நீங்கள் நான் தெரிந்து கொண்ட என் விதை. நீங்கள் விலைமதிப்பற்றவர்கள், நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள், நீங்கள் தனித்துவமானவர்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளை, ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் காத்திருந்த நாட்கள் முடிந்து விட்டன. நீங்கள் எதிர்பாராததை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நேரம் இது. நீங்கள் எதிர்பாராத கனத்தை பார்க்க போகின்ற ஒரு நேரம் இது. நீங்கள் எதிர்பாராத ஒரு விடுதலையை பார்க்க போகின்ற ஒரு நேரம் இது. நீங்கள் எதிர்பாராத ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகின்ற ஒரு நேரம் இது. நீங்கள் எதிர்பாராத அக்கினி அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகின்ற ஒரு நேரம் இது. நீங்கள் எதிர்பாராத ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பார்க்க போகின்ற ஒரு நேரம் இது. இந்த புதிய மாதத்தில் தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை, சிறந்த காரியங்களை, அற்புதமான காரியங்களை எதிர்பார்த்து காத்திருங்கள். அவருடைய வாக்குறுதிகளை மாத்திரம் நம்புங்கள். அவருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். அவருடைய அற்புத செயல்களை அப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே பார்ப்பீர்கள். அவரை நம்பின ஒருவரையும் அவர் கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களை ஆசீர்வதிக்க, உயர்த்த, கனப்படுத்த, மேன்மைப்படுத்த திட்டம் பண்ணியிருக்கும் போது, திட்டம் செய்திருக்கும் போது, தீர்மானித்திருக்கும் போது யார் அதை தடை செய்ய முடியும்? அதனால் சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கையோடு காத்திருங்கள். மகிமையின் நாட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கரத்தில் வைக்கிறேன். ஒவ்வொருடைய ஏக்கங்களை, பாரங்களை, மன கிளேசங்களை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அவருடைய மனதில் இருக்கிற வேதனைகளை அறிவீர். அவர் மனதில் வெளியே சொல்ல முடியாத கவலைகளை நீ அறிவீர் அப்பா. நீ சொன்னீர், நிச்சயம் முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீ வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் என்று உண்மை குறித்து சொல்கிறது அல்லவா? உம்முடைய வாக்கின்படி, உம்முடைய பேரின்படி, உம்முடைய அன்பின்படியே தேவன் அவர் அற்புதத்தை செய்யுங்க ராஜா. அவர் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகட்டும், அவர் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறட்டும். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் அப்படியே பதில் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, விடுதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. அவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அப்படியே நிறைவேறட்டும். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆதலால் உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? அதனால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அது பலருக்கு ஆசீர்வாதமாக விளங்கும். பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேன்மையான நாட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. God bless you. Amen.